வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல கிறிஸ்பியான சாஃப்டான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரக்கப் அவல் வச்சு ரொம்பவே சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சரியும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். நான் வந்து லேஸ் அவல் தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் திக்கான அவலாக இருந்துச்சுன்னா ஊற வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. லேஸான அவல் அரைக்கப் எடுத்துகிட்டு அரைக்கப் அளவுக்கு நல்லா சாப் பண்ண, நல்லா ஃபைனாக சாப் பண்ண குட்டி குட்டியாக பெரிய பல்லாரி வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து அவல் கூட சேர்த்துட்டு நல்லா இறுக்கி டைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே, அந்த ஈரம் எல்லாமே அந்த அவலை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். அது மாதிரி நீங்கள் ஊற வச்ச கெட்டி அவல் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு அரை லெமனுக்கும் சின்னதாக, ரொம்ப குட்டியாக ஒரு 1/4 லெமன் சைஸ் லெமன் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல இல்லையா, அந்த புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சு. அவல் ஸ்டஃபிங் இது வந்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது இது உள்ள அவல் அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும், ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு கப், அதாவது நம்ம எந்த கப்பால் மைதா மாவு அளக்குறோமோ சேம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அளந்துக்கோங்க. நான் மெஷரிங் கப் அரை கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்துட்டு மைதா மாவு, அதுலேயே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். நம்ம அவல் அளந்தோம் இல்லையா, சேம் அதே கப்பில் அளந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டஃபிங்க்கும் இதுக்கும் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த கப்பால் நம்ம மைதா மாவு அவல்லாம் அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும். நான் 1/2 கப் எடுத்திருந்தேன், அதுலேயே ஒரு 1/4 கப் மீதி ஆகிடுச்சு. ஸோ 1/4 கப் வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். லைட்டாக இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ணாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கலாம். நான் வந்து ஆப்பச்சட்டி தான் எடுத்திருக்கேன். ஆப்போசிட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம விடுறதுக்கு மட்டும் எண்ணெய் விட்டு செஞ்சோன்னா போதும். அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே விட்டுட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. நம்ம ஆப்பம்லாம் சுற்றுவோம்லாம் அது மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள் லைட்டாக அங்கங்கே லங்ஸ் இருக்க தான் செய்து, அது ஒன்றும் பண்ணாது. இது மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றி விட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக சுற்றி விடுங்க. மாவு மீதி இருந்துச்சுன்னா வடிச்சிட்டாலும் பரவாயில்லை, இல்லை லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் நடுவில் ஸ்டோர் ஆகும், பரவாயில்லை. அங்கங்கே லைட்டாக லங்ஸ் இருக்கதா கைகள் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுருண்டு வந்துடும். அப்படியே நம்ம எடுத்தோன்னா நல்லா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம கைகள் வச்சு பார்த்தோன்னாலே நம்ம கைகள் வந்து வெளியே தெரியும். அந்தளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நான் கைகள் வச்சு காமிக்கிறேன். நம்மளோட விரல் வந்து பின்னாடி இருக்கிறது அப்படியே நமக்கு உள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு இது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிடலாம். நீங்கள் ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல மாவு, அது வந்து கொஞ்சம் போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சமோசா செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இது மாதிரி ஷீட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங்கை இது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டஃபிங்கில் அந்த மாவு வந்து கொஞ்சம் அதாவது பேஸ்ட் பண்ணி நம்ம ஒட்டுறதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அழகாக வந்து ஒட்டிக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகியாச்சு. இது வந்துட்டு நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்யும்போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சூப்பராக இருக்கும். செய்யவே ரொம்ப நமக்கு ஆசையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். இது மாதிரி சுற்றி விட்டு நம்ம எடுக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இதை உரிச்சு விட்டுங்க. இது ஆறணுன்ற அவசியம்லாம் இல்லை. சூடாக இருக்கும்போது நீங்கள் எடுத்தாலே இது மாதிரி நல்லா வந்துடும், பேனில் ஒட்டாமல். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பேனில் மறுபடியும் விடணும்.
சூடாக இருக்கும்போது விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால் வந்து அடுப்பை ஒவ்வொரு டைமும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா சுத்தமாக ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் விடணும். உடனே கொண்டே உங்களுக்கு ஆறணும் அப்படின்றதுக்காக நான் தண்ணி வந்து உடனே பைப் திருவி தண்ணியில் கழுவிட்டு உடனே கொண்டே செஞ்சேன். அப்போ எண்ணெய் தடவணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது டேரெக்டாக இப்படியே செஞ்சு ஒவ்வொன்றே ரோல் பண்ணி இப்படி மடித்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே செய்து எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எனக்கு 1 கப், அதாவது அரை கப் மாவு எடுத்துருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து ஒரு 8 பீஸ் அளவுக்கு இது மாதிரி கிடச்சிச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வந்து எண்ணெய் சூடுபடுத்திக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறனாலும் எடுக்கலாம், இல்லை இது மாதிரி கம்மியாக எண்ணெய் விட்டு ஸ்வாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறனாலும் எடுக்கலாம். எப்படி பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இல்லை டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகாது. எண்ணெயில் போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். ஒரு நிமிஷத்துலேயே பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு இன்னொரு சைடும் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் 2 சைடும் நல்லா கொஞ்சம் செவந்து வர மாதிரி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுட்டு எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துட வேண்டியதான். இல்லை உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ரொம்ப லேசான பொருள் தான் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். வெங்காயம், அதுக்கப்புறம் அவல், இதெல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள் தான். ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஒரு டைம் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும். உங்கள் பேனுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறது வரைக்கும் பை. தேங்க்யூ.